ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து பெரிய ஒரு பொய் வந்து மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. எதுக்காகடா அந்த பொய் வந்து மறுபடியும் விஜய் நீ வந்து சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன் வந்து விஜய் வந்து இப்படி வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா குட்டிக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவங்க அக்கா வந்து உனக்கு வந்து பெரிய நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணாங்க. ஆனால் திரும்ப வந்து நீ வந்து இப்போ வந்து மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுறியா? நீ வந்து வேலை கிடைச்சிருச்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மையை வந்து சொல்லியிருக்கலாம்ல. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து உனக்கு வந்து வேலையே வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஏற்கனவே வந்து 10 கம்பெனி 5 கம்பெனி வந்து ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. ஆனால் அதிலலாம் வேலை கிடைக்காது, மறுபடியும் வந்து உனக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. பேசாமல் வந்து மல்லியவாச்சும் வந்து வேலைக்கு வந்து அமைச்சிருக்கலாம். மல்லிக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து வேலை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் மல்லி வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண சொல்லி அந்த பிஸ்னஸை வந்து நீ வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கலாம். நீ வந்து ஒரு சேல்ஸ்மேனாவோ இல்லை வந்து கேஷியராகவோ வந்து நீ வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ அதெல்லாம் வந்து விட்டுவிட்டு வந்து மல்லியை வந்து வேலைக்கே வந்து போகாத, நீ வந்து எல்லாம் வந்து நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வீராப்பாக வந்து சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து செயல் தான் வந்து முக்கியம், பணம் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து இன்றைக்கி வந்து புரிய வந்திருக்கும். ஏன்னா நீ வந்து இருந்த நிலைமைக்கு நீ வந்து எல்லாருக்குமே வந்து கந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுத்து இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீ வந்து அடுத்தவங்க கிட்ட போய் வந்து கந்து வட்டிக்கு வந்து பணம் வாங்குற நிலைமைக்கு வந்து உன்னை வந்து தள்ளப்பட்டிருக்கேன்னா நீ வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்குள்ளேயே வந்து தெரிஞ்சிருக்கணும். உனக்குள்ளே அந்த ஃபீலிங் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். ஏதோ ஒன்று ஆனால் இருந்தாலே வந்து இப்போதைக்கு வந்து நீ வந்து பண்ணதும் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், தப்புன்னு வந்து சொல்ல மாட்டேன். எதுக்காக வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னது வெண்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து பே பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால வந்து நீ வந்து கடன் உடன் ஏதாச்சும் ஒன்று பட்டு நீ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஃபீஸை வந்து கட்டி ஆகணும். ஏன்னா வந்து எஜுகேஷன் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து புரிய வந்திருக்குன்றதுனால வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து வெண்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸை மட்டும் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து கட்டியே ஆகணும். சரி, ஓகே. இந்த நிலமையில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து அந்த ராஜேஸ்வரி கிட்ட நீ கொடுத்த நீ உன்னுடைய நிலத்தை, சொத்து, பணம் எல்லாத்தையுமே நீ வந்து கொடுத்ததை எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து வாங்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை. அதுக்கு வந்து நீ வந்து என்ன தெரியுமா காரணம்? வந்து கதை கட்டுற, நீ வந்து எப்படியாச்சும் பொய்யை சொல்லு, உண்மையை சொல்லு. ஆனால் வந்து நீ வந்து கோர்ட்டில் வந்து கேஸை வந்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடு. இப்படி தான் வந்து என்னை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி வந்து கையெழுத்து வந்து வாங்கிட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து மொத்தமாக வந்து அனாதையாக வந்து நிற்கிறேன். என்னுடைய மகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் கூட வந்து கட்ட முடியாமல் வந்து நிற்கிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து சரிபாதி வந்து வேணும், இல்லை வந்து மொத்தமாக வந்து எந்த தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து அவங்க எடுத்துக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து மொத்தமாக ஒரு கேஸை வந்து அந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை வந்து ஒரு கேஸை வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி கண்டிப்பாக நீ வந்து கோர்ட்டில் போயிட்டு வந்து நீ வந்து வாதாடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நினைக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியே வந்து இதை வந்து எடுத்து வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இழந்து குழந்தையோட ஃபீஸ் கட்ட முடியாத லெவலுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டோம். அதனால் வந்து நீ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. விஜயும் வந்து இதுவும் நல்லா தானே இருக்குது, மல்லி சொல்கிறதும் வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் வந்து பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து விஜய் வந்து தயங்கவே மாட்டார். ஏன்னா நம்மளுடைய சொத்து நம்ம வந்து எதுக்காக வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து செய்ய தான் போகிறாரு. அதுவும் இல்லாமல் வெண்பாவே வந்து சொல்கிறாங்க, டாடா என்னால் வந்து நடந்து போக முடியல, காரில் தான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஸ்கூல் வந்து நானாக லீவ் போட்டு நின்றா தான் நின்ற மாதிரி, ஆனால் இப்போ அவங்களே வந்து என்னை வந்து நிறுத்துகிறாங்க ஸ்கூல்லேருந்து. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்குது. எனக்கு வந்து அந்த அனுபவம்லாம் வேணாம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே நான் வந்து இழந்துட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. வெண்பாவே வந்து ஃபீல் பண்ணுற லெவலுக்கு வந்து மாறி இருக்குன்னா அப்போ வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கூமுட்டையை வந்து இருந்திருப்பார். அவருடைய சொத்து, அவங்க அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து நம்பி மோசமாக வந்து போயிட்டு இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டுருக்கீங்களே விஜய் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஓகே. எங்கேயோ ஒன்று தருதலியாக வந்து போயிட்ட, உன்னை வந்து தண்ணி தெளித்து வந்து விட்டுருக்கணும். உங்கள் அப்பா அம்மா இருந்திருக்கணும். பலார்னு ஒன்று வந்து புடனிலே ஒரு தட்டி நான் மூடிட்டு வந்து ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக வந்து படுறா அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து சும்மா இருந்திருப்பீங்களா? ஒழுங்காக வந்து படித்து வந்து இப்படி வந்து முட்டாளாக வந்து போயிட்டீங்களே விஜய், நீங்கள் வந்து முட்டாளாயிட்டீங்க. முட்டாள் இப்போ பாரு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முட்டாளாக வந்து போயிட்டீங்க ப்ரோ.
விடுங்க ப்ரோ. நீங்கள் எல்லாம் வந்து விஜய் ப்ரோ, நீங்கள் கடைசி வரையும் வந்து நீங்கள் வந்து அக்கா கிட்டேருந்து வந்து அந்த இது சொத்தையும் வந்து வாங்க மாட்டீங்க. நீங்கள் பறி கொடுத்த அந்த கம்பெனியை வந்து வாங்க மாட்டீங்க. எதுவுமே வந்து வாங்க மாட்டீங்க. தான் வந்து உழைக்கிறேன், எனக்கு வந்து தெம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கம்பு இருக்குது அப்படின்னு வந்து டைலாக்கெல்லாம் வந்து விடுவேன். ஆனால் அந்த டைலாக்கெல்லாம் வந்து ஓகே தான். டைலாக் விடுறதுலலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டைலாக்லலாம் சூப்பராக தான் விடுற. ஆனால் வந்து பணம் வேணும்டா. பணம் இல்லைன்னா வந்து ஒருத்தனும் வந்து மதிக்க மாட்டான். எவனும் மதிக்க மாட்டான். எல்லாம் வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு வேணா போவானே தவிர மற்றபடி எல்லாம் வந்து ஒருத்தனும் வந்து உதவி பண்ண மாட்டான். அந்த உதவி வந்து நம்ம தான் வந்து எடுத்துக்கணும், தேடணும். நமக்கு வந்து பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவனா தானா வந்து விழுவான் அப்படின்ற லெவலுக்கு வந்து நீ வந்து மாறி இருக்கணும். அப்படி தானே வந்து உன் அக்கா வந்து உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுனால தான் வந்து வெளிநாட்டிலேருந்தே வந்து இங்கே வந்து மொத்தமாக வந்து உங்ககிட்ட வந்து சுருட்டிக்கிட்டா. அது மாதிரி வந்து நீ வந்து என்னைக்காச்சும் வந்து அவளை வந்து கன்னத்திலே நாள் வந்து விடணும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இன்டர்வியூ போனாலே வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டா. எல்லாமே இவன் தான் வந்து கம்பெனி வந்து மாறியாச்சு, இவன் வந்து உதவனா ஆயிட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து இல்லாத பொல்லாத கேஸ் எல்லாம் வந்து உன் மேலே வந்து மெயிலெல்லாம் வந்து போட்டு விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும், இவனே ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு, இவனே வந்து வெளியே வந்திருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய ஃபெயிலியரில் தான் வந்து வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. அதுதான் வந்து உண்மை. அப்படி தான் வந்து நடக்கும். யாராக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு, என் கம்பெனியில் வந்து ஒரு தோற்று போனவனை வந்து எடுத்து நான் வந்து வேலைக்கு வந்து கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து சொல்ல போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.